Hi students, welcome to கணித மேதை யூடியூப் சேனல். இனி நாம 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1ல செட் லாங்குவேஜ் அதோடைய இன்ட்ரோ பார்க்க போறோம். செட் ஆபரேஷன் பத்தி. ஏன்னா சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டா நமக்கு சம் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். வீடியோக்குள்ள பார்த்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இதுல வந்து மொத்தம் 5 ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த 5 ரூலை ஃபாலோ பண்ணி தான் நாம வந்து சம்ஸ் வந்து போட போறோம். வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டூ செட்ஸ். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டூ செட்ஸ்னா எப்படி இருக்குன்னா ஏ ஒன் இல்லைன்னா ஏ ஏ இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். யூனியன் ஆஃப் டூ செட்ஸ்னா ஏ யூனியன் பி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். இன்டர்செக்ஷன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இது போல வரும். நாலாவது டிஃபரண்ட் ஆஃப் டூ செட்ஸ். இதுல எப்படி இருக்கும்னா ஏ மைனஸ் பியை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒன்று இப்படி இருக்கும், இல்லைன்னா ஏ பை பி இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சிமெட்ரிக் டிஃபரண்ட் ஆஃப் செட்ஸ். இது பாத்தீங்கன்னா இது இருந்துன்னா நம்ம ஏ மைனஸ் பி முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறமா யூனியன் பண்ணணும் எது கூட பி மைனஸ் ஏ கூட. ஸோ இந்த 5 ரூல்ஸ் வச்சுதான் நாம வந்து சம்ஸ் வந்து போட போறோம். இப்ப 5 வந்து கொஞ்சம் நாம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்ஸ் அப்படின்னா த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் யூ தட் ஒன் ஆர் இன் நாட் இன் ஏ. அதாவது ஒரு யூல வந்து ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, அதுல இருக்கிற எண்ணை மட்டும் எடுத்துட்டு அந்த ஏல இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு எழுதுறதுதான் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டூ செட்ஸ். காம்ப்ளிமெண்ட்னா ஏ காம்ப்ளிமெண்ட் இப்படி வரும்னா ஏ மேல வந்து ஏ கூட போடுவாங்க. ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு எக்ஸ் அட் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஓகேங்களா. இந்த ஏ இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப யூ வந்து 1 2 3 4 5 6 7 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 இப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ பிலாங்ஸ் டு இப்ப இந்த ஏல இருக்கிறது இந்த யூல இருக்கிறதும் சேமா இருக்கிற நம்பர்ஸ். இந்த 1 2 3 இருக்கு, இதை வந்து நம்ம எழுதக்கூடாது, மீதி இருக்கிறத மட்டும் தான் இங்கே எழுதணும். ஸோ 4 5 6 7. ஓகேங்களா. இதுதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் யூ பை ஏ ஆர் எப்படி வரும் யூ மைனஸ் ஏ. இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்ன்றது என்னன்னா இது ஒரு பாக்ஸ் ஒன்று போடுறோம், இது வந்து யூன்னு சொல்லுவோம், இதுல வந்து ஏ. ஸோ இந்த யூல இருந்து ஏவை மைனஸ் பண்ணும்போது உள்ள இருக்கிற நம்பர்ஸ் எதுவுமே நம்ம எழுதக்கூடாது, இந்த மட்டும் தான் எடுத்துக்கணும். இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ல யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். யூனியன் ஆஃப் டூ செட்ஸ்னா த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன் போத் கிவன் செட்ஸ். அதாவது இந்த எலமெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து எழுதுறா போல இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஏ காம்ப்ளிமெண்ட். இப்போ இது வந்து யூன்னு வைங்க, இங்க ஏவும் பியும் இருக்கு. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி. இப்ப நம்ம கேட்கறது வந்து ஏ யூனியன் பி. யூனியன்னா இரண்டையுமே சேர்க்கிறது, தமிழ்ல வந்து சேர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன எழுதணும்னா இந்த ஏல இருக்கிறதையும் பில இருக்கிறதையும் அப்படியே மொத்தமா சேர்த்து எழுதணும். ஓகேங்களா. இப்ப ஏ 1 2 3 4, பி வந்து 5 6 7 8 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏ யூனியன் பி என்ன வரும்னா இதுல இருக்கிற ரெண்டுமே நம்ம அப்படியே எழுதிட்டுதான் 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா. யூனியன் கொடுத்துட்டா இதுல ரெண்டுமே கொடுத்துருக்கிறத நாம அப்படியே எழுதணும். இதுல இருக்கிற நம்பரே அதுல இருந்ததுன்னா அதை ஒன் டைம் தான் எழுதணும். இப்ப இங்க ஒன்னு இருக்கு, அங்கேயும் ஒன்னு இருந்ததுன்னா அதை வந்து ஒன் டைம் தான் எழுதணும், 2 வாட்டி 1 1 எழுதக்கூடாது. அதை சம்ஸ்ல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ்னா த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் காமன் டு போத் ஏ அண்ட் பி. ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு யூனியன் இருக்கு, இதுல வந்து ஏ, இது வந்து பி. ஓகேங்களா. ஸோ ஏபி இது ரெண்டுக்குமே காமனா என்ன இருக்குன்னா இந்த செட்ல இருக்கிற பைப் இதை மட்டும்தான் நாம எழுத போறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. ஸோ ஏ வந்து 1 2 3, பி வந்து 4 5 3 1 இருக்கு. இது ரெண்டுத்துலயுமே எது காமன் ஆனது, அதாவது இன்டர்செக்ஷன். இந்த என்னு வந்தாலே இது பேர் வந்து இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்ல நம்ம என்ன பண்ணணும், காமனா இருக்கிறத எடுத்து எழுதணும். ஸோ இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கு,
இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்ப 2 4 5 வந்து காமனா இல்லை, அதெல்லாம் அதை வந்து நம்ம எழுதக்கூடாது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி காமனா என்னென்ன இருக்கு, 1 3. ஓகேங்களா, இதுதான் வந்து இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், த டிஃபரண்ட் ஆஃப் டூ செட்ஸ். டிஃபரண்ட் ஆஃப் டூ செட்ஸ்ன்றது ஏ மைனஸ் பி ஆர் பி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சு வருவோம். த செட் ஆஃப் ஆல் விச் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி. ஓகேங்களா, ஸோ ஏ வந்து 1 2 3, பி வந்து 4 3 7 8 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ மைனஸ் பிக்கு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறோம். ஸோ ஏ மைனஸ் பி அப்படின்னா இப்போ ரெண்டுத்துல என்ன இருக்கு, இதெல்லாம் 3 1 2 இருக்கு, 3 இருக்கு, இல்ல 4 3 7 8 இருக்கு. ஸோ இந்த 3 மட்டும் தான் இங்க எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அந்த காமனா இருக்கிறத எடுத்துட்டு ஏல இருக்கிற இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எழுத போறோம். ஓகேவா, புரிஞ்சுதா? ஏ மைனஸ் பின்றது ஏல இருந்து பிஏ மைனஸ் பண்ண போறோம். அப்போ இந்த ஏல இருக்கிறதும் பில இருந்ததுன்னா அந்த நம்பரை மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ஏல இருக்கிற நம்பர் எல்லாமே கீழே அப்படியே அப்ளை பண்ண போறோம். இதுதான் வந்து டிஃபரண்ட் ஆஃப் டூ செட்ஸ். ஓகேங்களா, இப்போ ஃபிஃப்த் ஒன் நாம பார்க்க போறோம். ஃபிஃப்த் ஒன்ல சிமெட்ரிக் டிஃபரண்ட் ஆஃப் டூ செட்ஸ், அதாவது ஏ பிளாங்ஸ் பி கொடுத்திருப்பாங்க. ஸோ ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும், அது கூட யூனியன் பண்ணணும் பி மைனஸ் ஏ. ஸோ ரெண்டு நாம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பியை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே வந்து ஒன்னா சேர்த்து எழுதணும். இதுதான் வந்து சிமெட்ரிக் டிஃபரண்ட் ஆஃப் டூ செட்ஸ். ஸோ நீ நம்ம வந்து ஒரு 5 ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டூ செட்ஸ், ரெண்டாவது வந்து யூனியன் ஆஃப் டூ செட்ஸ், மூணாவது இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ், ஃபோர்த் ஒன் டிஃபரண்ட் ஆஃப் டூ செட்ஸ். ஸோ ஃபிஃப்த் ஒன்னு சிமெட்ரிக் டிஃபரண்ட் ஆஃப் டூ செட்ஸ்னு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து வர சம்ஸ்லாம் போட போறோம். இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல சம்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம்.